இன்றைக்கி நம்ம வீட்டில் குழிப்பணியாரம் தாங்க. கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா பச்சரிசி ஊற வச்சு வாழைப்பழம் சேர்த்தாங்க செய்வோம். அது மாதிரி தான் இன்றைக்கி நானும் செய்ய போகிறேங்க. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் மூளைக்கு மூளை கிடக்குங்க. அப்படியே கொசு முச்சிக்கிட்டு படைச்ச பழம், நம்ம கோவிலுக்கு போவோம் அந்த பழம், அப்புறம் வாங்கிட்டு வர பழம்லாம் கிடக்கும். ஆனால் இன்றைக்கி இல்லை. எங்கள் வீட்டுக்காரங்க வாங்கிட்டு வாங்கன்னா அவங்க செம்பழமாக வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஆனால் இதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கனிஞ்ச பழமாக போடணும். பார்த்தா நம்ம கை எதுக்கு இருக்குன்னு கையாலே இந்த கசக்கி கனியை வச்சுட்டேன். அதையும் உரித்து போட்டு வெல்லத்தை ஒரு கம்பி பதம் வர்ற அளவுக்கு அதை அப்படியே பாகு எடுத்து அதையும் கலந்து கொஞ்சமாக ஏலக்காய் பொடி, சால்ட்டு கொஞ்சம் இனிப்பை நல்லா தூக்கி கொடுக்கும். ஒரு பிஞ்சு அளவுக்கு போட்டுக்குங்க. இதை நல்லா நைஸாக மிக்சியில் அரைச்சிட்டு வந்து 1 மணி நேரம் நம்ம வந்து புளிக்க வச்சிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க. நல்லா புசு புசுன்னு கிளம்புங்க. இதுக்கு தேங்காவை வந்து நம்ம வறுத்து நெய்யில் சேர்க்க போகிறோம். அதோட 1 ஸ்பூன் எள்ளையும் சேர்த்து அந்த நெய், தேங்காய், எள்ளு எல்லாம் அப்படியே வறுபட்டு வரும் பாருங்க. அவ்வளோ மணமாக இருக்குங்க அந்த நெய்யோடு வறுக்கும்போது. நீங்கள் எள்ளும் சேர்க்கும்போது நல்லா சூப்பராக இருக்குங்க. இதை அப்படியே நல்லா செவக்க வறுத்து அந்த நெய்யோடையே அந்த மாவில் எடுத்து கொட்டி அதை நல்லா கிண்டுன்னு கிண்டி விட்டு எல்லா பக்கமும் தேங்காய், எள்ளு ஒன்று சேர நல்லா கிண்டி விட்டு பணியார சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் இல்லை நெய் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துங்க. நான் வந்து இன்றைக்கி எண்ணெய் தாங்க சேர்த்துருக்கேன். அப்படியே ஒரு குழியிலும் ஒரு கரண்டிங்க மொண்டு ஊற்றி அப்படியே எப்படி வேகுது பாருங்களேன். அப்படியே குண்டாக அப்படியே ஒரு பெரட்டி திருப்பி விட்டாவே ஒட்டாதுங்க. அப்படியே குண்டாக வருங்க. ஆனால் அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியமாக சிம்மில் வச்சுக்கிங்க. சூப்பராக வெந்து வந்துட்டு பாருங்களேன். இது அப்படியே நல்லா மெதுன்னு எல்லாம் புசுன்னு இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு சாயந்தரத்தில் செஞ்சு கொடுக்கலாம். அட்டகாசமாக இருக்குங்க. எப்படி இது அரிசி ஊற வைக்காதாங்க கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுவும் என்ன 1 மணி நேரத்தில் பச்சரிசிலாம் ஊறிடுங்க. இதை மாதிரி ஒரு சாயந்தரத்தில் ஒரு குழி பணியாரம் செஞ்சு உங்கூட்டு பெரியவங்க, சின்னவங்க, குட்டீஸ்ன்னு எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்து அசத்தி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. எப்படி இருக்குது பாருங்களேன். அப்படி பிக்கும் போது அப்படி இருக்குதுங்க. அதோட பார்த்தேன் நான் எப்பயுமே எது செஞ்சாலும் ஃபஸ்ட்டு காக்காவுக்கு கொட்டி வச்சுருவாங்க. நம்ம வீட்டில் காக்காவுக்கு எப்பயும் சாதம் வைப்போம், எல்லாம் செய்வோம். இருந்தாலும் நான் எது செஞ்சாலும் கொண்டு காக்காவுக்கு வச்சுட்டோம். அதுவும் வந்து பொழுது போனாலும் சாப்பிட்றோன்னா பார்த்துக்குங்களேன். கொல்லையிலே தானே இருக்குது. வச்சுட்டு வந்துட்டேன். பாருங்கள் ஒரு காக்கா வந்து அப்படியே கொத்தி எடுத்துகிட்டு போகுது பாருங்களேன். அதோட அதுக்கும் வச்சுட்டு நானும் பார்த்தேன் கட்டை திண்ணையில் வந்து உக்காந்துட்டேன். அது என்னமோ தெரியல, இந்த திண்ணை கட்டுனதுலேருந்து எனக்கு திண்ணையில் குந்தி சாப்பிட்டா தான் எனக்கு பிடிக்குது. அதோட உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே காற்றையும் வாங்கிட்டு சாப்பிட்டாச்சுங்க. நீங்களே இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நாளை சந்திப்போம்.